அனைவருக்கும் வணக்கம். நாம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டு வரோம். அந்த வரிசையில நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். தக்ஷன் முனிவரை பார்த்து சொன்னான், மகரிஷி, யாகத்துக்கு ருத்ரரே தெய்வம் என்று கூறுகிறீர்கள். நீர் கூறும் ருத்ரரை போல ஏகாதேச ருத்ரர்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு திசையின் அதிபதியான ஈசான ருத்ரர்கள் இருக்கிறார்கள். விஷ்ணுவுக்கும் அவிர்வாகம் கொடுக்காது ருத்ரருக்கே கொடுக்க வேண்டுமென்றால் இந்த ருத்ரர்களுக்கு தந்து யாகத்தை நிறைவேற்றுவேன் என்றான் தக்ஷன். ஹே தக்ஷா, நீ கூறும் ருத்ரர்கள் பிரளய கால ருத்ரரான சிவபெருமானுக்கு ஈடாக மாட்டார்கள். சிவபெருமானே மகாருத்ரர், அவரே பரம்பொருள். மற்றவர்கள் அவருடைய திருவடிகளை தொழுபவர்கள். சிவனை போன்ற சொரூபத்தையும் பெயரையும் தாங்குபவர்கள். அவர்கள் சிவனுக்கு சமமாக ஆக முடியாது. பல காலம் சிவனை குறித்து தவம் செய்யும் அவருடைய பக்தர்கள் சிவனுடைய ரூபத்தை தாங்கி இருக்கிறார்கள். இந்திரன் முதலான தேவர்களைப் போல அவர்கள் இங்கு வரக்கூடியவர்கள் அல்ல என்றார் முனிவர். மகரிஷி, படைத்தலும் காத்தலும் புரியும் பிரம்மனையும் விஷ்ணுவையும் ஒதுக்கிவிட்டு அழித்தல் தொழில் புரியும் ருத்ரன் மாத்திரம் முழு முதல் கடவுளாக விளங்குவது ஏன் என்று கேட்டான் தக்ஷன். தக்ஷ பிரஜாதிபதே, பிரம்மனோடும் விஷ்ணுவோடும் சேர்ந்து ருத்ரரை எண்ணுவதால் ருத்ரரை மும்மூர்த்தியில் ஒருவர் என்றே நீ பேசுகிறாய். பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளுக்கு பெயரே உருவமோ செயலோ இல்லை. ஆணவ மனதின் சிக்கொண்டுள்ள ஆன்மாக்களுடைய வினைகளை போக்க அவர் பெயரையும் உருவத்தையும் செயல்களையும் கொண்டு ஜீவன்களுக்கு அறிவும் விளக்கம் செய்து பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் ஆகியோரை உண்டாக்கினார். அவர்களுக்கு உரிய தொழில்களை உபதேசித்து அவற்றை நடத்தி வர பணிந்துள்ளார். அழித்த தொழில் பிறர் செய்வதற்கு அரியது என அதையே தாமே மேற்கொண்டார். அப்போது தேவர்கள் அவரை வணங்கி அந்த சக்தியையும் தங்களுக்கு அளிக்குமாறு வேண்டினர். ஈசன் அவர்களை பார்த்து, அன்பர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த பணிகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து வாருங்கள். தூய மந்திரத்தால் விபூதியை உண்டாக்கி அதனை உடலில் பூசி 5 எழுத்தை ஜெபியுங்கள். இந்த காரியங்களை செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறியாத விஷயங்கள் தாமே தெளிவுபட தொடங்கும் என்றார். அழித்தல் தொழிலை தவிர மற்ற காரியங்களை பிறரை கொண்டு நடத்தி வருகிறார் அவர். வேதங்கள் அவரையே பஞ்சகிருத்தியா கர்த்தா என்று கூறுகின்றன. பிறவி எனப்படும் பெரும் சாகரத்தில் அழுத்தி துன்பப்படுவோரை கஷ்டங்களை போக்கி உய்யும்படி அழைக்கின்றனர். அவருடைய புத்திரர்களுக்கும் அவருடைய திருவருளை பூரணமாக பெற்று அவருடைய சொரூபத்தையே அடைந்தவர்களும் கூட அந்த பெயரே சொல்லப்படுகின்றது. முன்பு ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் சண்டை உண்டாயிற்று. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை உண்டாயிற்று. போருக்கு செல்லும் முன்பு தேவர்கள் தங்களுடைய செல்வங்களை அக்னி தேவனிடம் ஒப்படைத்து பத்திரமாக வைத்திருக்குமாறு சொல்லிவிட்டு போனார்கள். சண்டை முடிந்தது. அவர்கள் திரும்பியதும் அக்னியிடம் சென்று தாங்கள் கொடுத்து சென்ற செல்வங்களை தருமாறு கேட்டனர். அக்னியோ அவற்றை கொடுக்காமல் எடுத்துக்கொண்டு ஓடினான். தேவர்கள் அவனை துரத்தி சென்று நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு வருத்திய போது அவன் அழுதான். அதனால் அக்னிக்கு ருத்ரன் என்று பெயர் ஏற்பட்டது. இவ்வாறு சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் கூறப்படும் ருத்திரர் என்ற பெயர் மகாருத்ரரை குறிக்காது. அவரை பற்றி குறிக்கும் இடங்களை ஆராய்ந்தால் அவருடைய பெருமை நீ அறிவாய். இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேள். ஒரு சமயம் முனிவர்கள் பரம்பொருள் யார் என்பதை அறியாது விவாதம் புரிந்தனர். முடியில் அவர்கள் பிரம்மனை அடைந்து அவரை கேட்டனர். நான்முகன் கண்கள் ஆனந்த பாஷம் பெருக செய்து மெய் சிலிர்க்க மனம் உருகி கைகளை தூக்கி பரம்பொருள் சங்கரன் ஆகிய சிவபெருமானே என்று 3 முறை சத்தியம் செய்தார். பிறகு அவர்களை பார்த்து, முனி சிரேஷ்டர்களே, என்னையும் விஷ்ணுவையும் தேவர்களையும் தோற்றுவித்தவர் சிவபெருமானே. அவரே வேதங்களை உபதேசித்தவர். உயிர்களிடம் கொண்டுள்ள பெரும் கருணை காரணமாக 5 தொழில் புரிபவர். அவர் அனாதியானவர், காரணங்களுக்கெல்லாம் காரணமாய் நிற்பவர், எவரிடத்திலும் பிறவாதவர். அவரே பரம்பொருள் என்று வேதம் கூறுகிறது. எங்களாலேயே அவரை முழுமையாக அறிய முடியவில்லை என்று தெரிவித்தார். சிவபெருமானே பரம்பொருள் என்ற உண்மையை உணர்ந்த முனிவர்கள் தெளிவு பெற்றவர்களாய் நான்முகனிடம் விடை பெற்று சென்றார்கள். தக்ஷா,
சிவபெருமானே பரம்பொருள் என்பதை நன்கு அறிந்து கொள். உன் தந்தை கூறியதை தான் நான் உனக்கு சொன்னேன். அவருடைய உபதேசத்தை பெற்றே முன்னாளில் நீ சிவபெருமானை குறித்து தவமிருந்து இந்த உயரிய பதத்தை அடைந்தாய். இப்போது அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறாய். உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டதா? உன் கௌரவம் நிலைக்க வேண்டுமானால் சிவபெருமானை பகைத்து அவருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது. அவருக்கு உரிய அவிர்ப்பாகத்தை கொடுத்து யாகத்தை நடத்து என்றார் ததிதிசி முனிவர். அவரது உபதேசத்தை கேட்ட தக்ஷன் கலகலவென்று நகைத்தான். மகரிஷி பரம்பொருளாகிய சிவன் எலும்பையும் மண்டையோடுகளால் ஆன மாலையும் அணிவாரே? தேவர்களின் உடல்கள் வெந்த சாம்பலை பூசுவாரோ? கங்களத்தை ஏந்தி திரிவாரோ? யானை தோலை போர்த்தி கொள்வாரோ? அக்னி, மான், மழு, சூலம் ஆகியவற்றை ஏந்துவாரோ? எங்கும் பிச்சை ஏற்பாரோ? பேயை போல கூத்தாடுவாரோ? பூதங்கள் சூழ்ந்து திரிவாரோ? கொடிய நாகங்களை ஆபரணமாக அணிவாரோ? வெண்டலையை தலையிலே அணிவாரோ? நிர்வாணனாய் நிற்பாரோ? பல்வேறு உருவங்களை கொள்வாரோ? ரிஷிபத்தின் மீது ஏறுவாரோ? விஷத்தை பருகுவாரோ? சுடலையில் ஆடுவாரோ? ஒருத்தியை சடையிலும் மற்றொருயை பக்கத்திலும் வைப்பாரோ? பிள்ளையையும் பெறுவாரோ? தாமத குணத்தை அடைந்திருப்பாரோ? பரமாய் இருப்பவன் பரிசுத்தனாய் தயாநிதியாய் சகல நற்குணங்களையும் பெற்றவனாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மூலம் என அழைக்கப்படுவான். அப்போதுதான் அவன் மூலம் என அழைக்கப்படுவான். அவருக்கு யாகத்திலே அவிர்ப்பாகம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னான் தக்ஷன். தக்ஷன் கூறிய வார்த்தைகளை கேட்டு ததிசிசி முனிவர் மிகுந்த கோபத்தை அடைந்தார். சிவபெருமானுடைய உண்மை இயல்புகளை அறியாது அவனிடம் பேசுவதே வியர்த்தம் என்று தோன்றியது. ஆயினும் ஈசனை இகழ்ந்து பேசியதால் அவனுடைய கேள்விகளுக்கு மறுமொழி கூற வேண்டும் என தீர்மானித்தார். அவருடைய விளக்கத்தையும் கேட்டு ஒருவேளை அவன் மனம் மாறாதா என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனா தக்ஷனுடைய மனம் மாறல. ததிதிசி தக்ஷனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்னன்னா, ததிதிசி முனிவர் தக்ஷனை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஹே தக்ஷா, சிவபெருமானை பலவாறு நீ இகழ்ந்து பேசினாய். அவருடைய செய்கைகள் பலவற்றை கூறி நற்குணம் இல்லாதவர் என கூறினாய். அவ்வாறு நீ பேசியது அவரை பற்றி நீ பூரணமாக அறியவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. நீ எழுப்பிய கேள்விகள் அனைத்துக்குமே நான் காரணம் தெரிவிக்கிறேன், கேள். இறைவனாகிய சிவபெருமான் பிரளய காலத்தின் போது ஆன்மாக்கள் வீடு பேறு அடைவதற்காக அவற்றையும் சகல லோகங்களையும் அழித்த பின்னர் தேவர்களையும் விஷ்ணு பிரம்மனையும் தம் முன் ஒடுக்கி தாம் ஒரு வீர ஏகமாக இருப்பார். அழித்தல் தொழிலை செய்யும் போது அவர் ஒடுக்கிய பிரம்மன், விஷ்ணு, இந்திராதி தேவர்கள் ஆகியோருடைய எலும்புகளை அணிந்து கொள்வார். அவர்களுடைய தலைகளை மாலையாக தொடுத்து அணிந்து கொள்வார். அவர்களுடைய தலைமயிரை பூணலாக திருமார்பிலே அணிந்து கொள்வார். அவர்களை சூலத்தால் கொத்தி ஏந்தி இருப்பார். அவர்களுடைய உடலை தம்முடைய நெற்றி கண்ணால் சாம்பலாக்கி அதை எடுத்து தம் திருமேனி முழுவதும் பூசிக்கொள்வார். இவ்வாறு சிவன் செய்வது அத்தேவர்கள் முன்னர் செய்த தவத்தின் பயனே. பிறர் தம்மை மெச்ச வேண்டும் என்று அவர் இவ்வாறு செய்வதில்லை. உயிர்கள் தம்மை தலைவராக உணர வேண்டும் என்ற திருவுள்ளமே காரணம். அவருடைய பெரும் கருணையை இப்போதாவது நீ புரிந்து கொள். இரண்யாக்ஷன் என்ற அசுரன் ஒரு சமயம் பூவுலகை கவர்ந்து வயிற்றில் மறைத்து கொண்டு பாதாள லோகத்தில் போய் பதுங்கிவிட்டான். தேவர்கள் அதை கண்டு அஞ்சி விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அவர் பன்றியாக உருவம் கொண்டு பாதாள லோகம் சென்று அசுரனுடன் போரிட்டு அவனை கொன்று உலகத்தை மீட்டு வந்தார். அச்சேகையால் அவர் தம்மையே பரம்பொருள் என்று எண்ணி அகந்தை கொண்டவராய் நிலத்தை தம்முடைய கோர பற்களால் கிண்டிய வண்ணம் கடலிலே பாய்ந்து கலக்கியும் அட்டகாசம் செய்யலானார். அவ்வமயம் சிவபெருமான் அங்கே தோன்றி பன்றியின் உருவத்தில் இருந்த விஷ்ணுவை நெருங்கி கோரப்பற்களில் ஒன்றை பிடுங்கினார். கோரைப்பல்ல இழந்ததும் விஷ்ணு உணர்வு பெற்று பன்றி உருவத்தை விடுத்து சிவனை வணங்கி துதித்தார். அன்று பிடுங்கிய கோரை பல்லைத்தான் சிவன் தம்முடைய மார்பில் பிறை போல அணிந்து கொண்டிருக்கிறார். தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து
அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்த போது மத்தாக இருந்த மந்தர பர்வதம் கடலிலே நேராக நிற்காமல் சாய்ந்து கவிழ்ந்தது. விஷ்ணு ஆமை உருவம் கொண்டு கடலிலே சென்று பர்வதத்தை தம் முதுகிலே தாங்கிக் கொண்டார். மந்திர பர்வதம் ஆடாது சாயாது நிற்கவே தேவர்களும் அசுரர்களும் கடலை கடந்து அமிர்தத்தை வெளிப்படுத்தினர். அமிர்தத்தை யார் அடைவது என்பதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் சண்டை வந்துவிட்டது. அமிர்தம் கடைவதற்கு காரணமாக இருந்த மாதவன் அவர்களுடைய போட்டியை விளக்காமல் மந்திரத்தை முதுகிலே தாங்கி நின்றதை பற்றி பெருமைப்பட்டார். அதனால் அவர் அறிவு மயங்கி தமக்கு இணை யாரும் இல்லை என்ற அகந்தை உண்டாகி கடலை கலக்கி அட்டகாசம் செய்தார். அதனால் உலகத்தோருக்கு துன்பம் உண்டாகும் என சிவபெருமான் அங்கே தோன்றி அவருடைய அட்டகாசத்தை அடக்கி அறிவு மயக்கத்தை தீர்த்தார். பரந்தாமன் தம் செய்கைக்கு வருந்தி ஈசனை துதித்து ஆமை வடிவத்தை விடுத்தார். சிவபெருமான் அவருடைய ஆமை ஓட்டை வாங்கி திருமார்பிலே அணிந்து கொண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கிட்ட செய்யுமாறு கூறி மறைந்தார். பன்றியின் பிறை வடிவான கோர பல்லுடன் ஆமை ஓடும் சிவபெருமானுடைய திருமார்பை அலங்கரித்து வருகின்றது. தாருகாவனத்தில் வசித்து வந்த முனிவர்கள் ஒரு சமயம் சிவபெருமானிடம் அன்பு அற்றவர்களாகவும் செய்யும் கர்மங்களை முக்தியை கொடுக்க வல்லமை பெற்றவை என்று நம்பி இறைவன் வழிபடுவதை கைவிட்டார்கள். கடுமையான நெறிகளை உடைய தவங்களையும் யாகங்களையும் செய்தனர். அவர்களுடைய நம்பிக்கை தவறானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த எண்ணம் கொண்டார் சிவபெருமான். விஷ்ணுவை வரவழைத்து தாம் தாருகாவனத்து முனிவர்களுக்கு அறிவு புகட்ட அங்கு செல்வதை தெரிவித்து கூடவே அவர் செய்ய வேண்டிய காரியங்களையும் கூறினார். முன்னர் அமிர்தத்தை தேவர்களுக்கு அசுரரிடமிருந்து வாங்கி தர தாம் எடுத்துக்கொண்ட மோகினி வடிவத்தை விஷ்ணு எடுத்துக்கொண்டு சிவனுடன் புறப்பட்டார். சிவன் கையிலே சூலமும் மண்டையோடும் தாங்கி உடன் வந்தார். தாருகாவனத்தை நெருங்கியதும் சிவன் மோகினி உருவத்தில் இருக்கும் விஷ்ணுவை முனிவர்கள் இருக்கும் இடம் சென்று அவர்களுடைய மனதை மயக்கி கர்மாக்களை கைவிட செய்யுமாறு அனுப்பினார். உள்ளத்தை கவரும் பேரழகுடன் விஷ்ணு முனிவர்கள் இருக்கும் இடம் சென்றார். முனிவர்கள் அவரை பார்த்தார்கள். மோகினியின் பேரழகு அவர்களுடைய உள்ளங்களில் மோகத்தை உண்டாக்கியது. அவர்கள் தங்கள் கர்மாக்களை மறந்தனர். அவர்களுடன் பேச வேண்டும் என்ற ஆவல் உந்தி தள்ள அவர்கள் யாகசாலையை விட்டு வெளிப்பட்டு அவளை சூழ்ந்து கொண்டு பலவாறு அவளுடைய அற்புத தோற்றத்தை புகழ்ந்து பேசலானார்கள். முனிவர்கள் இருக்கும் இடத்துக்கு மாதவனை அனுப்பிய பின் சிவபெருமான் முனிவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்றார். இனிய குரலில் வேதங்களை பாடிக்கொண்டே தெருவில் நடந்து சென்றார். அவருடைய குரல் கேட்டு முனி பத்தினிகள் வெளியே வந்து பார்த்தனர். சிவபெருமானுடைய அழகு தோற்றமும் அவர்கள் உள்ளத்தில் சிறிது சபலத்தை உண்டாக்கியது. தங்களுடைய உயரிய நிலையையும் மறந்து அவர்கள் தெருவிலே பிச்சை கேட்டு சென்று கொண்டிருக்கும் ஈசனை சூழ்ந்து கொண்டனர். மோக வசப்பட்டு விட்ட வகையில் ஏதேதோ பிதற்றிக் கொண்டு அவர் சென்ற இடமெல்லாம் கூடவே போனார்கள். ஈசன் அவருடைய உள்ளத்திலே புனிதத்தன்மையை மறந்து போக செய்தார். முனிப்பத்தினிகள் காமமே உருக்கொண்டவர்களாய் அவரை சூழ்ந்து கொண்டு பேசியும் சிரித்தும் தங்கள் உணர்வு இழந்தவர்களாய் வந்து கொண்டிருந்தனர். ஈசன் திருவுள்ளத்தால் அவர்கள் கருவுற்று அப்போதே அவர்கள் 41,000 புதல்வர்களை பெற்றார்கள். அந்த பிள்ளைகள் ஈசனுடைய திருவடிகளை வணங்கி அவற்றை துதித்தார்கள். அவர்கள் அனைவரும் அங்கேயே இருந்து தம்மை தியானித்து வரும்படி சிவபெருமான் அருள் புரிந்தார். முனிப்பத்தினிகள் பின்தொடர அவர் ஆசிரமத்தை விட்டு வெளிவந்ததும் மாதவன் நினைத்தார். முனிவர்கள் மத்தியிலே மோகினி வடிவில் இருந்த விஷ்ணு ஈசன் திருவுள்ளத்தை அறிந்து அவர் இருக்குமிடம் வந்தார். அவரை தொடர்ந்து முனிவர்களும் பித்து பிடித்தவர்கள் போல் வந்தார்கள். முனி பத்தினிகளோடு சிவபெருமான் இருக்குமிடத்தை அடைந்ததும் முனிவர்கள் தங்கள் மயக்கத்திலிருந்து விடுபட்டனர். ஆசிரமத்து மாதர்கள் யாரோ அந்நியன் ஒருவுடன் சிரித்து கொண்டும் தொட்டு கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதை பார்த்து அவர்கள் கோபம் அடைந்தனர். உண்மை நிலை அவர்களுக்கு விளங்கிவிட்டது. சிவபெருமான் தங்களுடைய மனைவியின் கற்பை கெடுக்க வந்திருப்பதும் அவருக்கு உதவியாய் தங்களுடைய உள்ளத்தை வேதளிக்குமாறு செய்ய மாதவன் மோகினி உருக்கொண்டு வந்திருப்பதும் அறிந்தார்கள். ஈசனை சூழ்ந்திருக்கும் பெண்களை பார்த்து, நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள்,
உங்கள் கற்பனை இழந்து விட்டீர்கள். உங்கள் உள்ளத்தை மயக்கியவனை விட்டுவிட்டு உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள் என்று கத்தினர். அந்த பெண்களோ முனிவர்களுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. தங்கள் நாயகர்கள் இருக்கிறார்களே என்று சிறிதும் எண்ணாமல் அவர்கள் ஈசனுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். முனிவர்களுடைய கோபம் எல்லை மீறிவிட்டது. ஆசிரமத்து மாதர்களை மயக்கி ஈசனை அழிக்க எண்ணி தவசாலை திரும்பி பயங்கரமான யாகம் ஒன்றை செய்தார்கள். யாக குண்டத்திலிருந்து கொடிய புலி ஒன்று வெளிப்பட்டது. ஈசனை கொல்வதற்காக அப்புலியை அவர்கள் ஏவினார்கள். சிவபெருமான் அதை பிடித்து அதன் தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டார். ஸோ சிவபெருமான் ஏன் புலித்தோலை ஆடையா அணிந்திருக்காருன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாக குண்டத்திலிருந்து ஒரு சூலம் வெளிப்பட்டது. முனிவர்கள் அதை சிவபெருமான் மீது பிரயோகித்தார்கள். சிவபெருமான் அந்த சூலத்தை தம் கையால் கிரகித்து கொண்டு எனக்கு எப்போதும் ஆயுதமாக இருந்து வா என்று அருளினார். தாங்கள் செய்த முயற்சிகள் தோல்வியுற்றதும் முனிவர்கள் மேலும் உக்கிரமாக யாகம் செய்தார்கள். ஜுவாலையை விட்டு எரியும் அக்னியிலிருந்து மான் குட்டி ஒன்று வெளிவந்தது. முனிவர்கள் அதை ஈசன் மீது ஏவினார்கள். சகல அண்டங்களையும் கிடுகிடுக்கு செய்யும் வேகத்தோடு அந்த மான் குட்டி நிலத்தை உதித்து கொண்டு பாய்ந்தது. ஈசன் அதை உற்று பார்த்ததும் அதன் வேகம் அடக்கிவிட்டது. அதை பிடித்து நீ எப்போதும் என் காதுக்கு அருகிலிருந்து இனிய குரலில் உதவுவாயாக என்று சொல்லி இடக்கரத்திலே பிடித்து கொண்டார். யாக குண்டத்திலிருந்து எழுந்த கொடிய சர்ப்பங்களை முனிவர்கள் ஈசனை கொல்ல ஏவினார்கள். அந்த பாம்புகள் சிவபெருமானை அடைந்ததும் சீற்றம் ஒடுங்கி அவருக்கு ஆபரணங்களாயின. தொடர்ந்து ஏராளமான பூதங்களை முனிவர்கள் உண்டாக்கி ஈசனை விழுங்குமாறு அனுப்பினார்கள். அவருடைய ஆங்காரத்திற்கு பயந்து பூதங்கள் அவரையே சரணடைந்து அவருக்கு ஏவல் வேலை செய்வதாக தெரிவித்தனர். பூதங்கள் ஒடுக்கப்பட்டதை கண்டதும் முனிவர்கள் மேலும் சினந்து உக்கிரமாக யாகத்தை தொடர்ந்தார்கள். யாக குண்டத்தில் இருந்து மிகவும் கோரமாக தலை மட்டும் வெளிப்பட்டது. வெண்மை நிறத்தோடு கூடிய அது சிரித்த போது முனிவர்களே பயந்தார்கள். சிவனை விழுங்குமாறு அவர்கள் தலையே அனுப்பி வைத்தனர். எம்பெருமான் முன்போலவே அதை தம்முடைய திருக்கரத்தால் பற்றி தலையிலே சடையிலே அணிந்து கொண்டார். முனிவர்களுடைய உள்ளம் பெரிதும் குமுறியது. உக்கரமான மந்திரங்களை உச்சரித்து அவற்றை சிவன் மீது ஏவினர். அம்மந்திரங்கள் உடுக்கை வடிவமாகி திக்குகள் அதிர ஒலித்து கொண்டே இறைவனை நெருங்கியது. ஈசன் அதையும் தமது கரத்தால் பற்றி மெல்லிய குரலில் எப்போதும் தம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்க வைத்து கொண்டார். எவ்விதத்திலும் ஈசனை அடிப்பண்ணை செய்ய முடியவில்லை என்பதை கண்ட முனிவர்கள் அபிசார ஹோமம் செய்தார்கள். முயல்கள் என்ற பூத உருவம் அக்னியிலிருந்து வெளிப்பட்டது. அந்த பூதத்தை சுடர்விட்டு எரியும் யாக அக்னியையும் ஈசனையும் அழிக்குமாறு ஏவினார்கள். சிவபெருமான் யாகத்தையே தம்முடைய ஒரு கரத்திலே ஏந்தி கொண்டு முயலகனை பிடித்து கீழே தள்ளி அவனுடைய முதுகின் மேலே ஒரு பாதத்தை வைத்து அழுத்தி கொண்டு நின்றார். முனிவர்களுக்கு மேலே என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஈசனை பார்த்து பலவாறு சாபமிட்டனர். அந்த சாபங்கள் ஈசனை ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய திருவடியிலே அழுத்தப்பட்டு கிடந்த முயலகன் மெல்ல தலையை தூக்கி உடலை அசைக்க முயன்றான். சிவபெருமான் அவனுடைய உடலை அழுத்தியவாறு அவன் முதுகின் மேல் கால் மாற்றி நடனம் செய்ய தொடங்கினார். அண்டங்கள் கிடுகிடுத்தன. முனிவர்கள் நடுநடுங்கி உணர்வு மயங்கி விழுந்தார்கள். தேவர்கள் அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தாலும் அவர்களும் சோர்வுற்று விழுந்தார்கள். தம்முடைய நடனத்தால் எல்லா உயிர்களும் அஞ்சி நடுங்குவதை கண்ட ஈசன் நடனத்தை நிறுத்தினார். இந்திரன் முதலான தேவர்கள் எழுந்து வந்து அவரை தொழுதனர். தம்மை மதிக்காத தாரகாவனத்து முனிவர்களுக்கும் இறைவன் தெளிந்த ஞானத்தை அருளினார். அவர்கள் சகலவித மயக்கங்களிலிருந்தும் பூரணமாக விடுபட்டவர்களாய் எழுந்து வந்து அவரை போற்றி துதித்தார்கள். தங்களுடைய குற்றங்களை முற்றும் உணர்ந்தவர்களாய் அவர்கள் ஈசன் திருவடிகளில் கண்ணீர் பெருகி தாங்கள் இழைத்த குற்றங்களை பொறுக்குமாறு வேண்டினர். ஈசனும் அவர்களுக்கு அருள் புரிந்து இனி வேதகாம முறைப்படி நடந்து வருமாறு அறிவுரை கூறினார். ததிரிசி முனிவர் தக்ஷனுக்கு மேலும் சில விஷயங்களை எடுத்து கூறினார். அவர் என்னென்ன சொன்னார்ன்றதை நமக்கு நாளை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.